ஃபைனலாக வந்து இறங்கிட்டோம். இதுதான் சுங் சாய் ஐலாண்ட். இங்கே பாருங்கள், இந்த நாய் 2 ரோடையே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. ஃபைனலாக தண்ணி குடிக்க வந்தோம், தண்ணி இல்லை. இங்கே ப்ரெட்டிலே மலை கட்டி வச்சுருக்கான்ல, ஆனால் தண்ணி இல்லை. சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கோம், எங்கடா மெயின் ரோட்டை காணோன்னு. கடைசியில் ப்ரெட்டு தான் கண்ணில் தெரியுது. எல்லோரும் கொடை பிடிச்சிட்டு வெயில் தலையில் ஸ்ட்ராவை போட்டு உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த நாயை பாருங்கள், அது பாட்டில் போய்கிட்டு இருக்கு. HSBC பழைய மேட்ரு, பழைய பில்டிங்கில் கட்டி வச்சுருக்கான்ல போல இருக்குது. கடைசியில் வெக்க தாங்க முடியல, அதனால் கேம் சென்டருக்குள்ளே போயாச்சு. கொஞ்சம் ஏசி காற்றை வாங்கிட்டு வெளியே வருவோம். இங்கே அவிக்கு எல்லோரும் ஜாக்கெட்டு போட்டு அலையிறாங்க. எல்லோரும் போட்டை பார்க் பண்ணியிருக்காங்க. சந்தோஷம். எல்லோரும் காசு கட்டிட்டு போயிருங்க. இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன், சர்றன்னு சைக்கிளில் வடிவேல் போன மாதிரி போகிறான். இதான் இந்த நாட்டுக்கொடி. நடந்து நடந்து கால்லாம் வலிக்குது. ஏன்னா ஆம்புலன்ஸ் குட்டியாக இது. ஆம்புலன்ஸுக்கு ஒரு குட்டி இருக்குது. சரி, ரைட்டு. எங்கப்பா வந்தாச்சு. எங்கே பாரு பன்னு கடை தான் வச்சுருக்காங்க. போடுற வெயிலுக்கு எல்லோரும் தொப்பி இல்லாமல் வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நாங்கள் வந்த கப்பல் இங்கே பார்க் பண்ணிட்டாங்க. சரி, ரைட்டு. நான் பாட்டில் இங்கே நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். அந்த நாயை பாருங்கள், அது பாட்டில் போய்கிட்டு இருக்கு. ஏதோ அவங்க ஊருக்கு வந்த மாதிரி அது சுற்றிக்கிட்டு இருக்கு. சந்தோஷம். அப்படியே போயிரு, இந்த பக்கம் வராத. கொடை இல்லாமல் வந்தது தப்பாக போச்சு. இது எங்கேயோ போகுது, ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். ஹாப்பி பார்த்தீங்களா, கூப்பிட ஓடுது பாருங்கள். ஏதோ அவங்க தாத்தா வீட்டுக்கு வந்த மாதிரி. சிலாக்கிட்டும் இதா திரும்பியும் போகுது. ஹாப்பி மதிக்குதான்னு பாருங்கள். சிலாக்கி அணி ஏதோ அவங்க சொந்த மாமியார் வீட்டுக்கு வந்த மாதிரி போய்கிட்டு இருக்காது. சேலோ, சரி சாப்பிட போகலான்னு இந்த சந்துக்குள்ளே போனால் ஆணியே பிடுங்க முடியாது போல இருக்குது. இங்கே உள்ள கோயில் இது, சைனீஸ் கோயில். இந்த பையன் ஏதோ ஊதுறான். இங்கே இதுதான் சாமி பார்க்கும்போது ரொம்ப டர்ராக இருக்குது. பரவாயில்ல. இதுதான் பன்னோட மலை. இங்கே இந்த சாமிக்கு பண்ணை படைப்பாங்களாம், மலை மாதிரி செஞ்சு. சுற்றி கொட்டாயாக போட்டிருக்கான்ல. எனக்கு நம்ம ஊர் ஞாபகம் வந்துருச்சு. இது கொஞ்சம் மினி சைனா. இதுதான் பன்னுலேயே செஞ்ச மலை. இதை இந்த சாமிக்கு படைப்பாங்க. படைச்சிட்டு சாமியை கும்பிட்டுட்டு இது கிரவுண்டில் இந்த ஸ்டேஜ் மாதிரி போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, ரைட்டு, ஓகே. எல்லாம் கிரவுண்டில் போட்டிருக்காங்க இந்த ஸ்டேஜை. நைட்டு எல்லோரும் வந்துடுங்க. கொட்டாயி போட்டிருக்காங்க, அதில் நாடகம் விட போகுது. அந்த நாடகத்தை பார்த்துட்டு அந்த பண்ணை தின்னுட்டு போங்க, சாமியை கும்பிட்டுட்டு. சேலோ, நம்ம கிளம்புவோம் இப்போ. ஏன்னா ரொம்ப வெயில் அடிக்குது. ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். விளையாட்டு சாமான் கடை இருக்குது, அந்த கடை இருக்குது, இந்த கடை இருக்குது. தாய்க்கிழவி ஏதோ வாங்கிக்கிட்டு இருக்கா. ஐயா, இங்கே பன்னு கடை. பன்னுன்னே வாய்க்குள்ள பண்ணாக வருது. சிலிண்டரை வாங்கிட்டு போகிறான் அவன். ஜூஸ் எங்கய்யா ஜூஸு? சார், இங்கே ஜூஸ் கிடைக்குமா? வாய்ப்பு இல்லை ராஜான்ட்டான் அவன். இங்கே நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஜூஸ் இல்லையே. சரி, வெளியே போய் பார்ப்போம்னு பார்த்தா இங்கே பாருங்க, இது திருப்பி நம்ம பின்னாடி வரும். இந்த ஹாப்பி அது பாட்டில் போகுது. பாஸ்போர்ட் இருக்கா, ஐடி இருக்கா, எதுவும் தெரியாது. அது பாட்டில் நடந்து போய்கிட்டே இருக்குது. வீட்டுக்கு போகும்போது கரெக்டாக அந்த கப்பல்கிட்ட நின்றுடும். அப்போ நம்ம தலையில் அடித்து இழுத்துட்டு போக வேண்டியதுதான். அதை போகிற வழியில் கடலில் தள்ளி விட்டுறேன். இது அங்கே யார் யார் வராங்களோ இது மாதிரி இதயத்தை காசு கொடுத்து வாங்கி இங்கே ஒரு மெமரி மாதிரி இதில் கட்டி போட்டுட்டு அதில் பூட்டும் ஒன்று இருக்குது. அந்த பூட்டையும் போட்டுட்டு அப்படியே கிளம்பி போக வேண்டியதான். திருப்பி 10 வருஷம் கழித்து வந்தாலும் அது அப்படியே இருக்கும்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல. ஆமாம், சரி பீச்சுக்கு போவோம். இங்கே பாருங்கள், இவ்வளோ வெயில் அடிக்குது. ஆனால் மக்கள் நல்ல குஜாலாக தான் இருக்காங்க. என்ன பண்ண முடியும்? சோக்கா தண்ணிக்குள்ளே வெயிலில் இந்த கடலில் படுத்து கிடந்தா நல்லா தான் இருக்கும். என்ஜாய்.